Hi friends, welcome back. Welcome to Tamil Crypto Tech. நான் உங்கள் கோகுல்நாத். ஸோ நேற்று சாயங்காலத்துலேருந்து வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் எதுவுமே வந்து ஒர்க் ஆக மாட்டுது. ஸோ இந்த மாதிரி தான் வருது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து இந்த மாதிரி 9 இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சோட வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த நியூஸை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இது என்னன்னு கேட்டால் வந்து ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து இந்த 9 எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இந்த மாதிரி எந்தவித பெர்மிஷனுமே வாங்காம இந்தியாக்குள்ள வந்து ரன் பண்றாங்க. ஸோ எங்களுக்கு வந்து எங்களுக்கு கிட்ட வந்து அதுக்கான பெர்மிஷன் வாங்கணும், அதுக்கான அஃபிஷியல் லைசன்ஸ் எல்லாம் வாங்கணுங்கிற மாதிரி வந்து ஒரு 2 வாரத்துக்கு டிசம்பர் 28 வந்து ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ 2 வாரம் வந்து டைம் கொடுத்தாங்க போல. அந்த 2 வாரத்துல வந்து எக்ஸ்சேஞ்சஸ் எதுவுமே பதில் சொல்லலை. ஸோ அதனால வந்து நேற்று வந்து 2 வாரம் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சையும் பிளாக் பண்ணிட்டாங்க. நான் பினான்ஸ் போட்டு பார்த்தேன், எனக்கு வரல. ஸோ என்னன்னு கேட்டால் வந்து இதுக்கு வந்து இந்தியா தான் காரணமாக கேட்டால் என்னோட டெலிகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ லாஸ்ட் மந்த் வந்து பிளாக் ராக் வந்து அம்பானி கூட ஒரு மீட்டப் வச்சாரு. ஸோ மீட்டப் வச்ச உடனேயுமே வந்து இது வந்து இந்த அளவுக்கு அஃபிஷியல் ரொம்ப சிவியராக நடக்குது. ஏன்னா வந்து போன வருஷம் மார்ச் மாசத்துலேருந்து வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அப்போல்லாம் சீரியஸாக இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டு. பிளாக் ராக் வந்து அம்பானியை மீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்சை பிளாக் பண்ணுறதாகட்டும் என்னென்னமோ நடக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து உண்மையிலே வந்து இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் பண்ணுதா இல்லைன்னா வந்து வேற யாராவது லாபி பண்ணுறாங்க, சத்தியமாக எனக்கு தெரியல எனக்கு. பட் இதை வந்து நான் உங்கள் இதுக்கே விட்றேன். ஆனால் பிளாக் ராக் எங்கெங்கே வரணும் அங்கங்கெல்லாம் உருப்படாம தான் போயிடுது. இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்தெல்லாம் கொண்டு வரா. இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? டேய் ஒன்னு சொன்ன வேலையை போடா, வயசு மேல பேசுறா. யோ உனக்குலாம் என்னையா மரியாதை பேசிட்டு இருக்க? ஏன்னா நாளோட ஜெயிலும் சண்டி அனுப்பா. நான் அந்த காலத்துல பாடம் முடிச்சல பணங்கள் வேணும்டா. பல்லாங்குழி விளையாண்டியா? அப்படி என்ன சமைஞ்சிருந்தியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பினான்ஸ் சுத்தமாக காலி பண்ணிட்டான் ஃபாரின் ஃபுல்லா. இப்போ வந்து இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியாவுக்குள்ள வந்து ஆல்மோஸ்ட் வந்து வெளியிலேருந்து எந்த எக்ஸ்சேஞ்சும் யூஸ் பண்ண முடியாம இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி கொண்டு வந்துருவான். இப்போ அடுத்து எந்த மாதிரி கொண்டு போவான்னா 2 பேர் சேர்ந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வருவாங்க. அப்படியே வந்து உங்களுக்கு அந்த மோனோபோலி மாதிரி ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர்ல கொண்டு போறதுக்காண்டி வந்து பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தோணுது. பட் கூடிய சீக்கிரமே வந்து அந்த எக்ஸ்சேஞ்சஸ் இருக்காங்கல்ல அவங்களாம் வந்து பேசி சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் இதுக்கான முடிவு வந்துடும்னு நான் நினைக்கிறேன். பட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே சொல்லுங்க. அண்டு வந்து நான் போன வீடியோ நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா நீங்க உங்களோட காயின் எல்லாம் உடனே மாற்ற வேணாம், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹார்ட்வேர் வேலட்டுக்கோ ட்ரஸ்ட் வேலட்டுக்கோ மாத்திக்கோங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க கேட்கலாம் நான் என்னப்பா யூஸ் பண்ண நீங்க கேட்கலாம். என்னைய இப்போ நான் என்ன யூஸ் பண்ணேன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து ஹார்ட்வேர் வேலட் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். அதிகபட்சம் வந்து சின்ன சின்ன காயின்ஸ் வைக்கிறதுக்கு இந்த ட்ரஸ்ட் வேலட்டும், அதிகபட்சம் அந்த ஹார்ட்வேர் வேலட்டும் யூஸ் பண்றேன். அதில் வந்து சேஃப் வாலு அப்புறம் வந்து நானோ லெட்ஜர், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான வீடியோஸ் வந்து யூடியூப்ல இருக்கு, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ இதனால யாரும் பேனிக் ஆக வேணாம். ஏன்னா நேற்றுலேருந்து ஒரு பேனிக் வந்து மேக் ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே இது வந்து சரியாயிடும். ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து போக மாட்டாங்க. ஸோ பேனிக் ஆகாதீங்க. தெரிஞ்சு பிளாக் ராக்னால தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. வாழ்க அம்பானி. ஓகே இப்போ ரெண்டாவது என்ன முக்கியமான நியூஸ் கேட்டனா வந்து இப்போதைக்கு வந்து 30% வந்து டேக்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஹையஸ்ட் டேக்ஸ் இன் தி வேர்ல்டு கிரிப்டோக்கு. இப்போ வந்து பாரத் W3 அசோசியேஷன் ஒன்று இருக்கு. அந்த அசோசியேஷன் வந்து ஒரு ப்ரொபோசலை வந்து முன் வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டனா வந்து கிரிப்டோ இண்டஸ்ட்ரி லாபிஸ் ஃபார் ரேஷனலைஸ்டு டாக்ஸேஷன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்ல வந்து அந்த அசோசியேஷன் வந்து பாரத் வெப்3 அசோசியேஷன் வந்து அடுத்த மாதம் நடக்க போகிற யூனியன் பட்ஜெட்டில் வந்து 1% இருக்க டிடிஎஸ் வந்து 0.01% கம்மி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸை விட வந்து கிரிப்டோ டேக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் வந்து கம்மி பண்ணணும். ஏன்னா வந்து இது கம்மி பண்ணுறனால இது வந்து இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கனால கிரிப்டோ டிடிஎஸ்ஸு அண்ட் இந்த மாதிரி டேக்ஸஸ் எல்லாம் அதிகமாக இருக்கனால வந்து உங்களுக்கு வந்து பல எக்ஸ்சேஞ்ச் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் ஆகட்டும் இந்தியன் எக்ஸ்சேஞ்சோட வால்யூம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. பீப்புள்ஸ் எல்லாமே வந்து அன்அஃபிஷியலான வெப்சைட்ல போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு அஃபிஷியல் அத்தன்டிகேட்டான இருக்கிற ஒரு வெப்சைட்டை விட்டுட்டு கம்மியாக தரான் சீக்கிரம் பேர் டு பேர் பண்ணி கொடுத்துறான்னு சொல்லி தப்பான வெப்சைட்ல போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. மேபி இந்த ஆர்டிக்கல் வந்து பழசா இருக்கலாம். ஏன்னா வந்து 2022 இதே மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. மேபி இது வந்து பழைய ஆர்டிக்கல் அப்டேட் பண்ணி கூட விட்டுருக்கலாம். பட் அடுத்த மாதம் வந்து Feb 1 வந்து யூனியன் பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ அதில் வந்து இதை பற்றிலாம் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸில் இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சேர்ந்து கண்டிப்பாக லாபி பண்ணாங்கனால், லாபினா தப்பாயிடும், கண்டிப்பாக பேச்சுவார்த்தை பண்ணாங்கனால் கூடிய சீக்கிரமே இந்த டிடிஎஸ் அண்ட் டாக்ஸேஷனை கம்மி பண்ணலாம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து 1% டிடிஎஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம்.
ஐ திங்க் தாய்லாண்டில் வந்து 0.01% தான் வந்து அவங்க டிடிஎஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை கொண்டு வரலாம். அண்டு வந்து 30% டிடிஎஸ்ங்கிறது ரொம்ப 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 அதிகம். என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 12% வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் போடலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட கருத்து. ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டிடிஎஸ் எவ்வளோ கம்மியாகணும், டேக்ஸ் எவ்வளோ கம்மியாகணும். ஸோ ஃப்ரீ ஆயிருன்னு சொல்லாதீங்க, அதுக்கு நீங்கள் கத்தார் தான் போகணும். உங்களுக்கு வந்து இந்தியாவுக்குள்ள எவ்வளோ டேக்ஸ் கம்மியாகும்னு சொல்லி கீழே சொல்லுங்கள். உங்களோட அக்கௌண்ட் பினான்ஸ் அக்கௌண்ட் ஒர்க் ஆகுதா, ஸோ சொல்லி கீழே சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ வீடியோ நான் போட்டிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய்.